சரியான்னு தெரியல சார் செஞ்சது. ஓகே நான் குழப்பிடுச்சு. ஓகே பரிமளா செய்துட்டீங்களா? sir. Good evening, sir. குட் நான் ஈவினிங். செஞ்சேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நான் சரியான்னு பார்க்க நான் ஓகே செஞ்சேன். ஓகே Thank you. each finish units of product H contain 3 liters of liquid L. அப்போ product H செய்யறதுக்கு 3 liters of liquid L தேவையாம். Okay, each finished units of product H contain 3 liters of liquid L. 10% of the input of liquid L is lost through the explorations in the production process. அப்போ production process timeல 10% வந்து என்ன ஆயிட்டா liquid L வந்து loss ஆயிட்டான். Okay, but the output of the product H for unit is அவ்வளவா 3000 units. The budgeted output product H for June is 3000 units. சரியா? So இப்போ நாங்க என்ன செய்யணும்னா budgeted inventory of liquid L எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதான் கிட்ட கேட்ட கேள்வி. அப்போ இதுல கேட்டிருக்காங்க எவ்வளோ purchase, இதுல அவுட்புட் தந்திருக்காங்க, க்ளோசிங் இன்வென்ட்ரி தந்திருக்காங்க, ஓப்பனிங் இன்வென்ட்ரி தந்திருக்காங்க. அப்போ அவுட்புட்லேருந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க. அவுட்புட் வந்து லீட்டரா மாத்தணும் தானே? அவுட்புட் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? யா அவுட்புட் இந்த பாருங்க. 3000. யா அவுட்புட் எத்தனை இருக்குது? 3000 யூனிட்ஸ் இருக்குது. சரி, அப்போ ஒரு இது பாருங்க, ஈச் ஃபினிஷ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் H contain 3 liters. அப்போ ஈச் யூனிட்ஸ் எவ்வளவா 3 liters எல் அண்ட் லிக்யூட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்குமா? அப்போ அவுட்புட் எவ்வளவு செய்யறாங்க? 3000 யூனிட்ஸ் வருது. அப்போ ஓகே, அப்போ லிக்யூட் எல் ரிக்வயர்ட் எவ்வளவு தேவைன்னு பார்க்கலாமா இல்லையா? அப்போ 3000 இன்டூ 3 liters அப்போ எவ்வளோ இருக்குது? 9000 liters. ஓகே, இது விளங்கிச்சா? அந்த 9000 liters வந்து என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும்னா 90% தான் ஈக்குவலா இருக்கு. என்ன இந்த 10% லாஸ் ஆயிட்டா இல்லையா? ஆக்சுவலா 10 இப்போ நாங்க ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காண்டி ஒரு குறிப்பிட்ட அளவு லீட்டர்ஸை வாங்கியிருக்கோம். அதில் நாங்கள் ப்ரொடக்ஷன் செய்கிற நேரம் ஹெச் என்ற ப்ராடக்டை செய்கிற நேரம் 10% என்ன ஆயிட்டுன்னா லாஸ் ஆகிட்டான். அப்போ மிச்சம் வந்து 90% லீட்டர்ஸை வச்சு செய்தது தான் என்ன இந்த 3000 யூனிட்ஸ். அது கிளியரா உங்களுக்கு? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல. பரிமளா? No, sir. ஓகே, இங்க பாருங்க. அப்படின்னா அப்ப எல் லிக்விட் எல் ரிக்வயர்ட் 3000 யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்ஸுக்கு வந்து எவ்வளவு லிட்டர் தேவைப்படுதான்? 3 liters தேவைப்படுதான். லிக்விட் எல்ல 3 liters தேவைப்படுது. அப்போ டோட்டலா எவ்வளவு நாங்க எல் எல் அந்த யூனிட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 3000 யூனிட்ஸுக்கு 9000 liters யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிளியரா? அதில் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் டைமில் லாஸ் ஆன எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 9000 liters இருக்குல்ல, 9000 litersன்றது 90% தான் ஈக்குவலாக இருக்கும். அதில் 10% லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது கிளியராக உங்களுக்கு விளங்கிச்சா? ஹலோ, ஓ சார் விளங்கிச்சு. பரிமளா விளங்கிச்சா? Yes, sir. என்னென்னு சொன்னால் நீங்கள் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸுக்காண்டி குறிப்பிட்ட அளவு லீட்டர்ஸை வாங்குறீங்க. சரியா? எல் அண்ட் லிக்யூட்டை வாங்குறீங்க. அதை வச்சு தான் என்ன செய்ய போகிறீங்க? ப்ராடக்ட் ஹெச்சை செய்ய போகிறீங்க. அப்போ எல் அண்ட் லிக்யூட்டை வாங்கி நீங்கள் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் செய்கிற நேரம் 10% லாஸ் ஆகிட்டு 10% லாஸ் ஆகி அந்த லிக்யூட்ஸில் 10% லாஸ் ஆகி மிச்சம் 90%க்கானதான் என்னது இந்த 3000 யூனிட்ஸ் வந்திருக்கு. அது கிளியராக உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ இந்த 3000 யூனிட்ஸுக்கு ஒரு யூனிட்டுக்கு 3 liters படி 3000 யூனிட்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்காங்களுக்கு 9000 liters வந்திருக்கு. அது கிளியராக ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் அந்த 90%ன்றது 9000 liters-ன்றது 90%க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் லாஸ் ஆனது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்போ 10% லாஸ். அப்போ 9000 90ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ண எங்களுக்கு லாஸ் ஆன லீட்டர்ஸ் எவ்வளோ வரப்போகுது? 1000. இது விளங்கிச்சா எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி? ஓகே அனிதா, ஓகேயா? ஓகே சார். அப்போ 9000 liters வந்து மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 1000 வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக நாங்கள் எவ்வளவு வச்சிருந்திருப்போம்? ஸ்டார்ட்ல ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு முதல்ல 10,000 வச்சிருந்திருப்போம். அது கிளியரா? Yes, sir. விளங்குதா? குழப்பமா இருக்கா யாருக்காது இது? பரிமளாக ஓகேயா? அனிதா? ஓகே சார். ஓகே. அதில் க்ளோசிங்காக அவ்வளோ மெட்டீரியல் இருக்கா? இன்வென்ட்ரி
எவ்வளவு லிட்டர்ஸ் 900. இருக்கான் க்ளோசிங் 900. அப்ப 900 என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா ஆட் பண்ணி Yes. ஓப்பனிங் இன்வென்டரி என்ன செய்வோம் கழிப்போம் That- கழிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு சொல்லி வருதா இல்லையா required purchase of liquid is 9700 liters இதுக்குலாம் ஈச்சா ஓகே இது ஓ சார் ம் என்ன பிரசாந்த் ஓ சார் ஓ சார் ஓகே சார் ஓகே பரிமளா எஸ் சார் டவுட் இருக்கா இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா இது ஓகே அப்ப இது யார் சரியா சரிங்க 3 பேரும் சரியா ஓ சார் எனக்கு இந்த வரும் அனிதா நான் செஞ்சேன் சார் பட் அந்த 10% கன்சிடர் பண்ணாம செஞ்சேன் சார். இப்போ ஓகே இப்போ ஐடியா கிடைச்சிச்சு உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஓகே சார். பரிமளா எஸ் சார் உங்களுக்கு ஓகே இது இது மட்டும்தான் சார் சரி விளங்க இல்லை முதல்லது மட்டும்தான் நான் சரியா கால்குலேட் இது பண்ணி ஓகே இதே நான் இது கன்சிடர் பண்ணணும்ல இந்த 1000 எஸ் ஓகே. ஓகேயா ஓகே திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இது நோ சார். ஓகே எழுதிட்டீங்களா இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க இருக்கா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது இன்னொரு கொஷின்ஸ் வந்தேன் இது first one. Okay, job requires 2400 actual labor hours for completion. For worker completes பண்றதுக்கு ஒரு worker complete பண்றதுக்கு 2000 actual work hours for completions, and it is anticipated that there will be a 20% of idle time. Idle time என்னன்னு சொல்லுவாங்கடா வீணா போன நேரம். சரி அதான் சொல்றது என்ன இன்எஃபிஷியன்சி ஹவர்ஸ் தான் சொல்றோம் ஐடில் டைம்னு சொல்றோம் அப்படி ஜாப்பை ரிக்வயர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஜாப்பை செய்யறதுக்கு 2400 லேபர் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது தேவைப்படுதான் job requires 2400 actual labor hours for completion, and it is anticipated that there will be 20% of idle time. If the wages rate is $10 per hour, what is the budgeted labor cost for the job? அப்ப ஜாப்புக்காண்டி எவ்வளவு லேபருக்கு பே பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஹவருக்கு லேபருக்கு எவ்வளவு பே பண்றோம் $10 பே பண்றோம் அப்படி அவர் ஆக்சுவலா ஒர்க் பண்ணியிருக்காரு எவ்வளவு 2400 பட் ஆனா அவர் வேலை செய்யாத ஹவர்ஸுக்கு தான் அப்பயும் சேர்த்து பே பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐடில் டைம் இஸ் ஆன்சர் பண்ண பாருங்க क्वेश्चन 1க்கான ஆன்சர் the idle time is the 20% of the total hours to be paid. அப்பயும் வந்து நாங்க டோட்டல் ஹவர்ஸ்க்கு தான் பே பண்ணுவோம் ஒரு லேபருக்கு அவர் ஆக்சுவலா உண்மையா வேலை செய்திருக்கார் 2400 ஹவர்ஸ் தான் பட் அவரோட டோட்டல் ஹவர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா 80% 2400ன்றது அந்த 80% தான் ஈக்குவலா இருக்கும் அப்ப 80% டிவைட் பண்ணி 100 பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவர் டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காருன்னு வரும் வித் ஐடில் டைமோட விளங்கிச்சா அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது ஐடில் டைம் எவ்வளவு 2400 ஆக்சுவலா வேலை செய்த ஹவர்ஸ் இப்ப 20% ஐடில் டைம்னு சொன்னா வேலை செய்யாத நேரம்டா அப்ப ஆக்சுவலா வேலை செய்த அவ்வளவா இருக்கும் 80%. இது கிளியரா ஒரு லேபர் வந்து வேலை செய்யறார் 100% தான் வேலை செய்வார் அதுல வந்து 20% வந்து வேலை செய்யலையா அதான் ஐடில் டைமா அப்ப அவர் உண்மையா வேலை செய்யிருக்கார் 80%. அந்த 80% தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2400 லேபர் ஹவர்ஸ். ஓகே அப்ப 2000 லேபர் ஹவர்ஸ் 2400 வந்து 80%க்கு ஈக்குவலா இருக்கும் அதை ஸோ 80 டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவரோட டோட்டல் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி வரும் விளங்குதா இது அனிதா துலாக்ஷினி விளங்குதா இது Yes, okay, sir. ஓகே பிரசாந்த் பரிமளா ஓ சார்
அனிதா Yeah, okay. பரிமளா ஓகே Yes, sir. ஓகே டவுட் இருந்தால் கேளுங்க பிரச்சனை இல்லையா இதில் ஒன்றும் இதாக்குறதுக்கு இல்லை ஒன்றும் ஓகே இதை எக்ஸ்பிளைன் பண்ண தானே இருக்கும் எதுனா டவுட்னா கேளுங்க உடனே ஓகே அப்போ இது என்னது இந்த 2400 ஹவர்ஸ்ன்றது 80%க்கு ஈக்குவலாக இருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு லேபர் வந்து 100% ஒர்க் பண்ணும் அதில் 20% ஐடில் டைமா வீணான நேரம்னு சொன்னால் அந்த 80% தான் அவர் ஆக்சுவலாக வேலை செய்திருக்கார் அந்த 80% என்னதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 லேபர் ஹவர்ஸுக்கு ஸோ த ஜாப் requires 2400 actual labor hours for completion the work என்றாலும் நாங்கள் அவருக்கு 80%க்கு பே பண்ணுவோமே இல்லை ஆக்சுவலாக அவன் 100%க்கு பே பண்ணணும் அவர் டோட்டல் லேபர் ஹவர்ஸுக்கு பே பண்ணணும் ஸோ 2400 80ஆல் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவர் டோட்டலாக அவ்வளோ வேலை செய்திருக்கார் டோட்டல் ஹவர்ஸ் ஆக்சுவலாக அவரோட லேபர் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி வரும் ஓகே ஓகே பாத்தீங்க the idle time is 20% of the total hours to be paid for therefore the hours to be paid for 2400 divided by 80% into 100 அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு hours work பண்ணிருக்கா 3000 hours அப்ப 20% அப்ப 3000 ஹவர்ஸ்ல இருந்து 2400 hours கழிச்சு விட்டா மிச்சம் 600 hours தான் என்னதா இருக்கும்னு சொன்னீங்கன்னா idle time இருக்கு விளங்கிச்சா ஐடில் டைம்ன்ற 600 hours அந்த 20% தான் அந்த 600 hours ஓகே அப்போ நாங்கள் எப்பயும் வந்து லேபருக்கு என்னத்துக்கு பே பண்ணுவோம்னு சொன்னால் அது டோட்டலாக அவர் வேலை செய்த ஹவர்ஸுக்கு தான் பே பண்ணுவோம் ஸோ பட்ஜெட்டட் லேபர் காஸ்ட் இஸ் 3000 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் டோட்டல் லேபர் ஹவர்ஸ் 3000 hours ஒரு ஹவருக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க $10 ஸோ 3000 ஹவர்ஸுக்கும் எவ்வளோ 30,000 இது கிளியரா ஓகே Okay, sir. யாருக்கா டவுட் இருக்கா இது அனிதா நான் ஐடியா டிடக்ட் பண்ணி தான் சார் கால்குலேட் பண்ணேன் ஓகே அது அப்படி பண்ணக்கூடாது சார் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இதுல வந்து அவங்களோட ஆக்சுவல் ஒரு ஹவர்ஸ்ல இதுல தெளிவா சொல்லியிருக்காங்களே இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி ஜாப் requires for 2400 actual labor hours ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2400 hours காணும் for completion and it is anticipated there will be a 20% that there will be அதுல வந்து எவ்வளோ 20% வந்து ஐடில் டைமா அப்ப 20% ஐடில் டைம்னா உண்மையா ஆக்சுவலா அவர் வேலை செய்த எவ்வளோ இருக்கும் 80% 80. அந்த 80% தான் என்னன்னு சொன்னா இது கிளியரா ஓகே ஓகே அப்ப இது எழுதிக்கோங்க இந்த ஆன்சர் ஓகே இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆளாங்களே பார்க்க போறோம் இதுகள் நம்மள அடங்கிச்சேன்டா ஓகேயா யா சார் இந்த மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் நாங்க டோட்டல் ஹவுஸ் தான் பார்க்கணுமா யா நீங்க என்ன இதை டோட்டல் ஹவர்ஸ் எடுத்துட்டீங்களா 2400 ஓ சார் நானும் அப்படிதான் 20% எடுத்து நான் பார்க்கலாம் கிளியரா இது ஓகே எழுதிட்டீங்களா அத்தாக்கா ஓகே சார் துலாக்ஷினி ஓகே சார் பரிமளா ஓகேயா ஓகே பரிமளா சவுண்ட் Okay, sir. ஓகேயா Sorry, sir. நான் வந்து ஓ ஓகேயா
ஓகே இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம் தானே இது ஒரு ரிவைஸ் sir. பண்ணி பார்த்தீங்களா வீட்டுகளில் இதை இந்த கொஷின்ஸை ஓகே ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட்ஸ் இதை பார்த்தீங்களா திருப்பி வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் ஒருக்கா திருப்பி பாருங்க அது ரிலேட்டட் மாதிரி தான் எங்களை கேஷ் பட்ஜெட் வரப்போகுது ஓகே நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பார்க்க போகிறது என்ன சொன்னீங்கன்னா கேஷ் பட்ஜெட் ஓகே okay cash budget what is a cash budget is a cash budget is a one of the most vital planning document in the organization இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் பிளானிங் தான் கேஷ் பட்ஜெட் ஏன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல கேஷ் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னா டே டு டே ஆக்டிவிட்டியோட ரிலேட்டட் ஆகிற என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட் தான் என்னடா அவசரமா காசு தேவைப்படும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியை ரன்னிங் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது கேஷ் பட்ஜெட் தான் அப்ப கேஷ் பட்ஜெட்டை வந்து நீங்க சரியா எக்ஸாக்டா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட்ல என்னன்னு சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் சின்ன இதாகிடுச்சு டக்குன்னு வந்துடுறேன் பிசி ஷட் டவுன் ஆயிடுச்சு சடனா ஓகே Okay. கொஞ்சம் இருங்க ஆன் பண்ணுறேன் பிசி
ஓகே இந்த ஸ்க்ரீன் விளங்குது எல்லாருக்கும்? Yes. ஓகே ஓகே சாரியா பவர் இதாயிருச்சு நின்றுச்சு. ஓகே நெக்ஸ்ட் இஸ் கேஷ் பட்ஜெட். ஓகே வாட் இஸ் அ கேஷ் பட்ஜெட்? இப்போ நான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து நாங்கள் பட்ஜெட்டிங்கில் ஒவ்வொரு டைப்ஸாக பார்த்துட்டு வந்தோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்தோம், சேல்ஸ் பட்ஜெட் பார்த்தோம், தென் பர்ச்சேஸ் பட்ஜெட் பார்த்துட்டோம், அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா கேஷ் பட்ஜெட். வாட் இஸ் அ கேஷ் பட்ஜெட்? கேஷ் பட்ஜெட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பட்ஜெட்டிங் தான் சொல்லுவேன் என்னது கேஷ் பட்ஜெட். ஓகே இம்பார்ட்டண்டான பட்ஜெட்டிங் தான் சொல்லுவேன் என்னது கேஷ் பட்ஜெட். பிகாஸ் என்னன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் டே டு டே பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போகிற டைமில் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸுகளுக்கு வந்து டே டு டே வந்து காசு தேவைப்படும், காசு எக்ஸ்பென்சஸ் வரும், இன்கம் வரும். அப்போ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன் முதல் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இரண்டு சேலரிஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இரண்டு எம்ப்ளாயீஸ் வந்து என்ன கேட்பாங்க, சேலரி அட்வான்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்போ இருந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் கட்ட வேண்டி இருக்கு, அல்லாட்டி ஏதாவது ஆக்சிடென்ட்டோ அல்லது ஏதாவது டிசாஸ்டர் வந்துச்சுன்னா உடனே கேஷ் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கான சேலரிஸ் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு. சரியா? கேட்குதா எல்லாருக்கும்? கேட்குதா எல்லாருக்கும் நான் கதைக்கிறது? ஓகே அப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுக்கணும், அப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கான கமிட்மெண்ட் என்ன, இந்த வீக்குக்கான கமிட்மெண்ட் என்ன, இன்றைக்கு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு, என்னென்ன கேஷ் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன எங்களுக்கு இன்கம் வர வேண்டியிருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யணும், அனாலிசிஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவோம். எந்த ஒரு பிஸ்னஸுமே முதல் பட்ஜெட் தான் பிளான் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ எங்களுக்கு எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஃபர்ஸ்ட்டாக செய்யலாம், எந்த எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்ன்றதை முதல்ல ஷார்ட் ஃபால் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் கேஷ் பட்ஜெட் செய்கிற நேரம் நெக்ஸ்ட் மந்த் எம்ப்ளாயிஸுக்கு எவ்வளோ சேலரிஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாட்ட எம்ப்ளாயிஸோட சேலரிஸையும் எடுக்கும், டோட்டல் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணும், நம்ம அவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். அதுக்கடுத்த பார்க்கும் என்ன ரெண்ட் எவ்வளோ பே பண்ண இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு பட்ஜெட் பண்ணும். பட்ஜெட்டிங்ன்றது என்ன, ஒரு ஃபியூச்சர் பீரியடுக்கான ஃபோர்காஸ்டிங், ஃபியூச்சருக்காண்டி இப்பயே செய்கிறதான் சொல்கிறது என்ன பட்ஜெட்டிங்னு சொல்கிறது. விளைச்சா இப்போ செய்த அப்போ ஃபியூச்சரில் வரப்போகிற பீரியடுக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம், அதை இப்பயே செய்ய போகிறோம். விளைச்சா அப்போ இது ஒரு ஃபோர்காஸ்டிங் டூல் மாதிரி தான் பட்ஜெட்டிங்ன்றது. அப்போ நீங்கள் ஒரு சரியான பிளானிங்கோடு இருப்பீங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு 5 எக்ஸ்பென்சஸ் சொல்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணணும், எம்ப்ளாயீஸுக்கு பேமெண்ட் பண்ண இருக்குது, டெலிஃபோன் பில் கட்ட இருக்குது, ரெண்ட் பே பண்ண இருக்குது. அப்போ இந்த 4 எக்ஸ்பென்சஸ் நான் சொன்னதுல எந்த எக்ஸ்பென்சஸ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்வீங்க? யார் துஷாந்தன் சொல்லுங்க பாப். துஷாந்தன் திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா சார்? ஓகே முதலாவது நான் சொல்றேன் ரெண்ட் இருக்குது, ஒரு 1 lakh இருக்கு. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு சார். ஓகே இப்போ ஓகே. எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு 4 lakhs பே பண்ணியிருக்கு, ரெண்ட் வந்து பே பண்ண இருக்குது, ஒரு 100,000 பே பண்ண இருக்குது, ஒரு எலக்ட்ரிசிட்டி பே பண்ண இருக்குது 50,000, என்ன இருக்கு டெலிஃபோன் பில் பே பண்ண இருக்கு 25,000. அப்போ இதான் நீங்கள் கேஷாக இப்போ இந்த வீக் பே பண்ண வேண்டி இருக்குது வளர்த்தையுமே. அப்போ இதில் வந்து நீங்கள் எதை ஃபர்ஸ்ட்டாக பே பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்கிறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட் தானே. அப்போ இதில் வந்து எந்த எக்ஸ்பென்சஸை நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்வோம்? துஷாந்தன் சொல்லுங்க பாபு. சார் கேட்கல சார், திருப்ப சொல்றீங்களா? ஓகே என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வைப்போம். இப்போ உங்களுக்கு வந்து இருக்குது எம்ப்ளாயீஸுக்கு சேலரி பே பண்ண இருக்கு, ஒரு 4.5 lakhs கிட்ட பே பண்ண இருக்கு, 4,50,000 ரூபா பே பண்ண இருக்கு. சரியா? ரெண்ட் பே பண்ண இருக்கு 1 lakh கிட்ட பே பண்ண இருக்கு. சரியா? எலக்ட்ரிசிட்டி ஒரு 50,000 பே பண்ண இருக்கு, ஒரு டெலிஃபோன் பில் ஒரு 25,000 பே பண்ண இருக்குது, ஏன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 30,000 பே பண்ண இருக்குது. இப்போ இந்த இவ்வளவு சொன்ன 5 எக்ஸ்பென்சஸ்ல நீங்க எதை ஃபர்ஸ்டா பே பண்ணுவீங்க? எப்போ நீங்க பிளான் ரெண்ட். ஓகே ஒரு ஆள் ரெண்ட். அடுத்து அனிதா சொல்லுங்க பாபு. எலக்ட்ரிசிட்டி. துலாக்ஷினி எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி. பரிமளா சார் டெலிஃபோன் பில். ஓகே இப்போ 2 பேர் எலக்ட்ரிசிட்டி, மிச்சாக்கள் ரெண்ட், டெலிஃபோன் பில்,
என்ன சொல்றீங்க? ஓகே. ஆனா ஆக்சுவலா நாங்க பே பண்ணுவோம் என்னன்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐடிஎம் இதுல வந்து நாங்க ஐடிஎம் வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணல. அவங்க எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டா அங்க முழு ஆப்ரேஷனும் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். நீங்க ரெண்ட் கட்டுறீங்க, ரெண்ட் ரெண்டாலும் சொல்லலாம், என்ன ஆள்கிட்ட போயிட்டு சொல்லலாம் ரெண்ட் ஆனாட்டா நான் ஒரு 1 வீக் கழிச்சு தரோம்னு சொல்லலாம். சரியா? அதே எம்ப்ளாயிஸ்ட்டு சொன்னாலும் நான் சொல்லலாம் இன்னொரு 2-3 டேஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாருக்கும் சேலரி தரோம்னு சொல்லலாம். சரியா? டெலிஃபோன் பில்லும் பரவாயில்ல, டெலிஃபோன் பில் கட் பண்ணாலும் மத்தாக்களும் தெரியாது கட் ஆயிட்டா இல்லையான்ட்டு. அப்ப நாங்க ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும் எக்ஸ்பென்சஸ். அப்ப எது நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், அடுத்தது இதுன்றது இதாக்கணும். அப்ப நாங்க எது நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பே பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா கட் பண்ணா ஃபுல்லா ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன இருக்கும்? பேட் இம்ப்ரெஷன் வரும். கிளியரா? அப்ப இப்ப இதெல்லாமே வந்து ஒரு பேட். அப்ப எது நாங்க ஃபர்ஸ்டா செய்யணும்? அப்ப எலக்ட்ரிசிட்டியை பே பண்ணணும். கிளியரிங்கா? அப்ப எந்த எக்ஸ்பென்சஸ் நாங்க ஃபர்ஸ்டா செய்வோம் உலகத்துலயுமே? எலக்ட்ரிசிட்டி. அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கேஷ்களை என்ன செய்யணும்? அலோகேட் பண்ணிட்டு வரணும். அப்ப எங்களுக்கு அடுத்த நாளைக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு உங்கள்கிட்ட கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கும் நாளைக்கு பே பண்றதுக்கு. கிளியரா? அப்ப நான் சரியா பிளானிங் பண்ணி ஒர்க் பண்ணோம்னு சொன்னா எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆகும். கிளியரா இப்ப நான் சொல்றது? ஓகே, யாருக்கு டவுட் இருக்கா இதுல? Okay, so the cash budget is one of the most vital planning document in an organization. It is a cash effect of all the decision taken in the planning process. இப்போ நான் ஒரு அது ஃபியூச்சருக்கான பிளானிங் பண்ற ஒரு ப்ராசஸ்ல கேஷ் வந்து முக்கியமான எஃபெக்ட் பண்ணும். It will show the cash effect of all the decision taken in the planning process. The management decision will have the taken concerning such as factors, inventory policy, credit policy, selling price policy, and so on. All of these plans will be designed to meet the objective of the organizations. சரியா? இவ்வளவு எல்லா ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில ஃபேக்டர்ஸுக்கு இருக்கும். இன்வென்ட்ரி பாலிசிஸ் இருக்கும், கிரெடிட் பாலிசிஸ் இருக்கும். கிரெடிட் வந்து இவ்வளவு நாள் தான் கொடுத்துருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சேல்ஸ் பண்ணுதுன்னு சொன்னா ஒரு 1 month கிரெடிட்டுக்கு தான் சேல்ஸ் கொடுக்கும். இப்போ 1 monthக்குள்ள நீங்க சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ் தரணும். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் பாலிசி, இப்படி கணக்கே இருக்குது. இப்போ இவ்வளவு எல்லாத்தையும் மீட் பண்ணி தான் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது. அப்போ அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும்னு சொன்னா தன்னோட டே டு டே ரன்னிங் ஆப்ரேஷன்ஸை ரன்னிங் பண்றதுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு கேஷ் தேவை, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. அப்ப கேஷ் தேவைப்படுற நேரம் அந்த ஆர்கனைசேஷன் சரியா ஃபர்ஸ்டா பிளான் பண்ணணும். எந்த எக்ஸ்பென்சஸை செய்யறது, அதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். எந்த எக்ஸ்பென்சஸை ஃபர்ஸ்ட் செய்யணும், அடுத்த எது செய்யணும்ன்றதை நீங்க ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இன் அ பீரியட் த கேஷ் பட்ஜெட் குட் ஷோ மோர் அவுட் கோயிங் தேன் த ரிசீப்ட்ஸ். அப்ப உங்களோட கேஷ் ரிசீப்ட்ஸ்லயும் பார்க்க, உங்களுக்கு வந்த காசுலும் பார்க்க, உங்களுக்கு வந்து கூட வந்து அவுட் கோயிங் ஆயிடுச்சுன்னா கேஷ் அவுட் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம்னா டெபிசிட்ன்னு சொல்லுவோம், அல்லது கேஷ் ஷார்ட் ஃபால்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டெபிசிட்ன்னு சொல்லுவோம். இது விளங்கிச்சா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வர காசுலும் பார்க்க உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ், இப்போ நீங்க ஒரு ப்ரிடிக்ட் பண்றீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஒரு கேஷ் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றீங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆர்கனைசேஷன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், கேஷ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. பட் உங்களுக்கு கிடைக்கிற இன்கம்லும் பார்க்க உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற எக்ஸ்பென்சஸ் கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா அது சொல்லுவோம்னா கேஷ் டெபிசிட்னு சொல்லுவோம். கிளியரா பிரசாந்த்? ஓகே, அதாவது உங்களுக்கு வரப்போற இன்கம்லும் பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. அப்போ நீங்க பிளான் பண்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் கஷ்டமா வரப்போகுது. அப்போ இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது? ஓகே அதுலாக்ஷினி? ஓகே சார். ஓகே பரிமளா? ஓகே விளங்குது நான் சொல்றது? ஓகே, அப்ப இதை எப்படி நாங்க சார்ட் அவுட் பண்றது? பரிமளாக்கு விளங்குது நான் சொல்றது? ஓகே, அப்ப இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே, in a period a cash budget could show more outgoing than the receipts. அது உங்களுக்கு கிடைக்கிற காசுலும் பார்க்க உங்களுக்கான கேஷ் அவுட் ஃப்ளோஸ் வந்து கூடவே இருக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்றீங்க. this is called as a cash shortfall or deficit. இது என்னன்னு சொல்லுவோம்? டெபிசிட்னு சொல்லுவோம். சில டேர்ம்ஸ்ல வரும். டெபிசிட்னு சொன்னா உங்களுக்கு வர இன்கம்லும் பார்க்க எக்ஸ்பென்சஸ் கூட இருந்தா டெபிசிட்னு சொல்லுவோம். உங்களுக்கு வர்ற இன்கம் வந்து எக்ஸ்பென்சஸ்லும் பார்க்க கூடவே இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு வர இன்கம் வந்து எக்ஸ்பென்சஸ்லும் பார்க்க கூடவே இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சர்ப்ளஸ்னா மிகை. ஓகே
Okay, in this situation, they be unable to pay the wages or pay the suppliers. இப்போ உங்களுக்கு டெபிசிட் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இருந்துட்டு ஸ்டாஃப் அண்ட் சேலரிஸ் கொடுக்கல. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அண்ட் சேலரி ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கு. அப்போ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டெபிசிட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ரிசீப்ட்ஸும் பார்க்க எக்ஸ்பென்சஸ் கூட இருந்துச்சுன்னு சொன்னா சம்டைம்ஸ் ஸ்டாஃப் அண்ட் சேலரிஸ் பே பண்ணலாம். தே ஆர் மேபி அனேபிள் டு பே த வேஜஸ் ஓ பே த சப்ளையர்ஸுக்கு பே பண்ணலாம். அது உங்களுக்கு காசு கொடுத்த ஆக்களுக்கு அல்லது ப்ராடக்டை கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ண ஆக்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆக்களுக்கு நீங்கள் திருப்பி பே பண்ணிடல சிச்சுவேஷன்ஸ் வரும். This is not a sustainable position. This is not a sustainable position, and the organization would have to take in the action to avoid or least to manage the situations. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுதுன்னு சொன்னா இப்படி ஒரு டெபிசிட் சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு அப்போ காசு தேவை, உங்களுக்கு வர ரிசீப்ட்ஸ்லும் பார்க்க எக்ஸ்பென்சஸ் கூட, அப்போ உங்களுக்கு காசு தேவை. அப்போ நீங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? பிரசாந்த் சொல்லுங்க பாப்போம். பிரசாந்த், ஓ சார். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு வர்ற ரிசீப்ட்ஸ் கேஷ் இன்ஃப்ளோன்னு பார்க்க எக்ஸ்பென்சஸ் கூடவா வருதுன்னு உங்களுக்கு கேஷ் பட்ஜெட் சொல்லுது. அப்போ இதை நீங்க இப்போ உங்களுக்கு அப்போ இது டெபிசிட் சிச்சுவேஷனா இல்லையா உங்களுக்கு? ஓ சார். அப்போ இதை நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க? முதலாவது ஒரு வே சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லாரும் ஒரு வே கேட்க போறேன். இது எப்படி நாங்கள் சார்ட் அவுட்? கிரெடிட் என்ன கிரெடிட் சொல்றீங்க? பெரிய கம்பெனிஸா இருந்தா பெரிய அமௌண்ட் போகும்போது பேங்க் லோன். பேங்க் லோன்ன்றீங்க. ஓகே. சொத்துக்களை விற்கலாம், இந்த மாதிரி சொத்துக்களை விற்கலாம். ஓகே. அசெட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். வேற அனிதா? எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ண பார்க்கலாம். யா, அப்படியும் சொல்லலாம். நீங்க சொல்லணும். அப்ப சிலதுகள் வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, சிலதுகள் வேரியபிளான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இப்போ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்க என்ன செய்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ரெண்ட் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாமா? இயலாது. ரெண்ட் எந்த மாதமே ஃபிக்ஸ்ட் ஆனது. இப்போ வேரியபிள் எக்ஸ்பென்சஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? எக்ஸ்பென்சஸை மேக்ஸிமம் அளவு குறைக்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆனா ஸ்டாஃப் அண்ட் சேலரியை குறைக்க இயலாது. அது ஃபிக்ஸ்ட் ஆனது தானே. என்ன அப்படின்னா ஸ்டாஃப் நீங்க என்ன செய்யணும்? வேலையை விட்டு நிப்பாட்டணும். அப்போ அது முடியாத காரியம். அப்போ அதுகள்லாம் ஃபிக்ஸ்டான எக்ஸ்பென்சஸ். இப்போ ரெண்ட், ஸ்டாஃப் சேலரிஸ் இதெல்லாம் என்னது? ஃபிக்ஸ்டான எக்ஸ்பென்சஸ். அப்போ வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் நீங்க சொன்ன மாதிரி வேரியபிளா குறைக்கலாம். வேற பரிமளா சொல்லுங்க. பரிமளா சொல்லுங்க பாப்பா. நீங்க கணக்க படிச்சுட்டேன், நான் சொல்லி தந்துட்டேன் கணக்க. துலாக்ஷினி சொல்லுங்க. சார், யா, ஒரு கம்பெனி ஷேர்ஸ் நிறைய இருந்தா ஷேர்ஸ் விற்கலாம் தானே? ஷேர்ஸை விற்கலாம். அப்படி செய்யலாம். ஒரு ஆர்கனைசேஷன் காசு தேவைப்படுங்க ஷேர்ஸை விற்கலாம். வேற துலாக்ஷினி? சார், பேங்க் லோன் வாங்கலாம். பேங்க் லோன். ஓகே. அசெட்ஸ் இருந்தா விற்கலாம். ஓகே. சாரி சார், கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். பரிமளா என்ன செய்யலாம்? ஓகே. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஃபால்ஸ் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம். பேங்க் இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்கன்னு சொன்னா இப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். ஞாபகம் இருக்கா? ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சிங்க்கு என்ன செய்யலாம், லாங் டேர்ம் ஃபைனான்சிங்க்கு என்ன செய்யலாம், படிச்சோமா இல்லையா? இது எல்லாமே இது முதலாவது சாப்டர்ல இதானே படிச்சுனாங்க. என்ன செய்யலாம்? பேங்க்ல போயிட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல காசு தேவைப்படுதுன்னு சொன்னா ஸ்டாஃபுக்கு சேலரிஸ் கொடுக்கும், உங்களுக்கு கேஷ் ஷார்ட் ஃபால்ஸா இருக்கு. அப்போ பேங்க்ல போய் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம். ஓகே. அப்போ நீங்க செக் எழுதி கொடுத்து ஸ்டாஃப் அண்ட் சேலரிஸை ரன் பண்ணலாம். ஓகே. அப்போ பேங்க்ல கொஞ்ச நாளைக்கு கிரெடிட் பீரியட் தருவாங்க. அந்த கிரெடிட் பீரியடுக்குள்ள நீங்க காசை போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அவங்க சொன்ன பீரியடையும் தாண்டி நீங்க காசு போராட்டி அந்த டே சார்ஜஸ் வரும். ஓகே. வேற என்ன செய்யலாம்? நீங்க ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் கிடைக்கிற ரெவன்யூஸை இதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். கிளியரா? இப்போ நீங்க ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்காண்டி நீங்க ஒரு முதல்ல வந்து லாபங்களை வச்சு என்ன செய்றீங்க? ஃபிக்ஸ் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கோடிக்கு ஃபிக்ஸ் டிபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபிக்ஸ் டிபாசிட்க்கு ஒரு 15% வருதுன்னு சொன்னா ஒரு இயருக்கு 15 லட்சம் வருது. அதை உங்களோட ஷார்ட் டேர்ம் பீரியட்ல என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்ற விளங்கிச்சா? அந்த ஃபிக்ஸ் டிபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட்
ஓகே. ஓகே. இப்போ நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்குதா உங்களுக்கு? அனிதா, பரிமளா விளங்குதா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி? ஓ சார். ஓகே. இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு காசு தேவைப்படுதுன்னு சொன்னா ஒரு சீசனுக்கு எம்ப்ளாயிஸுக்கு காசு கொடுக்க காசு பத்தாது. அப்போ நீங்க வேற இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணி வச்சிருப்பீங்களா இல்லையா? கேஷ் டிபாசிட் இதெல்லாம் ஃபிக்ஸ் டிபாசிட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. விளங்கிச்சா? ஓகே. அப்போ ஃபிக்ஸ் டிபாசிட் பண்ணி வச்சிருந்தா அதுல இருந்து எடுத்து அதுல வர இன்ட்ரெஸ்ட் அல்லது அதுல வர இன்கம் எடுத்து பிசினஸுக்கு கொடுக்கலாம். ஓகே பிரசாந்த், நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அதுகள் எடுத்து என்ன செய்யலாம், நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்படியே செய்யலாம். ஓகே. வேற என்ன செய்யலாம்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் ஆஃப் டிபாசிட்னு சொல்லியிருக்கு. பில்ஸ் ஆஃப் டிபாசிட்ஸ் அதுகளில் போய் செய்யலாம். ட்ரெஷரி பில்ஸ்கள் இப்போ நீங்கள் ட்ரெஷரி பில்ஸில் டிபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், நான் சொன்னேன் ட்ரெஷரி பில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சென்ட்ரல் பேங்குக்கு வந்து ஷார்ட் டேர்மில் காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ட்ரெஷரி பில்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நல்லா காசு இருக்கிற அல்லது ஆர்கனைசேஷன் அல்லது காசு இருக்காங்களுக்கு ட்ரெஷரி பில்ஸை கொடுத்து காசை கலெக்ட் பண்ணி கொள்வாங்க. அப்போ அப்படியே ட்ரெஷரி பில்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ்ன்ற ஷார்ட் டேர்ம்ல சென்ட்ரல் பேங்க் காசு தேவைப்பட்டுச்சுன்னா அது இஷ்யூ பண்ணும். அது நீங்க இஷ்யூ பண்ணி அவங்க இஷ்யூ பண்ற நீங்க வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அது ஷார்ட் டேர்ம், அதை சொல்றது ட்ரெஷரி பில். இதே சென்ட்ரல் பேங்க் வந்து தன்னோட லாங் டேர்முக்காண்டி காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா மோர் தேன் 1 years to 5 years 10 years பீரியடுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு சொன்னா அவங்க இப்படி ஒரு ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க. அதை உங்கள்ட்ட காசு இருக்கிற நேரம் நீங்க வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷன் நீங்க லாபம் உழைச்ச நேரம் அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டோட அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். விளங்கிச்சா? சரி. அப்படியா நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கடா ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல ட்ரெஷரி பில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கடா நீங்க எனி டைம் அதை என்ன செய்யலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். விளங்கிச்சா? அப்ப எனி டைம் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணி அதை சென்ட்ரல் பேங்க்கிட்ட கொடுத்து நீங்க காசு ஆக்கி கொள்ளலாம். காசு ஆக்கி கொண்டீங்கன்னா அதை பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ விளங்கிச்சா? இப்போ நான் சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இப்போ நீங்க என்ன கணக்க இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை திருப்பி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஆகிற நேரம் இந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம். விளங்கிச்சா அனிதா நான் சொல்றது? கிளியரா? பிரசாந்த் விளங்கிச்சா? இது பரிமளாக்கு விளங்கிச்சா? இப்போ நான் என்ன சொல்றேன்? எஸ் சார். அப்போ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதான உங்களோட ஃபைனான்ஸ்லேயும் இதே டைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபால்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? உங்களோட பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம். சரி. அல்லாட்டி யார்கிட்டயா போயிட்டு கடன் கேட்கலாம் ஷார்ட் டேர்ம்ஸுக்காண்டி. அதாவது ட்ரெஷரி பில்ஸ்கள் நீங்கள் வாங்கி வச்சிருந்தா அதை சேல்ஸ் பண்ணலாம். திருப்பி சென்ட்ரல் பேங்க் கொடுத்து அதை காசாக்கி இன்ட்ரெஸ்டோட எடுக்கலாம். விளையாச்சு அதை திருப்பி என்ன செய்யலாம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸில் போடலாம். விளையாச்சா? இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வரும். விளையாச்சா? ஓகே. கிளியரா துலாக்ஷினி? ஓகே சார், கிளியர். ஓகே. இதே ஒரு ஆர்கனைசேஷன் லாங் டேர்முக்கு காசு தேவைப்படுதுன்னா என்ன செய்யலாம்? ஒன்று வந்து நீங்க சொல்லலாம் என்ன, பேங்க் லோன் எடுக்கலாம். விளையாச்சா? நீங்க சொன்ன இப்போ நீங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா பேங்க் லோன் வந்து ஷார்ட் டேர்ம் காசு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க பேங்க் லோன் எடுப்பீங்களா போயிட்டு? இல்ல. உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு காசு தேவைன்னு சொன்னா தான் நீங்க என்ன செய்வீங்க, பேங்க் லோன் எடுப்பீங்க. கிளியரா அனிதா உங்களுக்கு? ஓகே. அதால தான் நாங்கள் இப்போ நான் கரண்ட் லயபிலிட்டியில் பேங்க் லோனை போடுறது. விளங்கிச்சா? அப்போ நான் பேங்க் லோன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் காசு தேவைன்னு சொன்னால் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பண்ணலாமே ஒழிய பேங்க் லோன் எடுக்கலாம். இதே லாங் டேர்முக்கு உங்களுக்கு காசு தேவைன்னு சொன்னால் பேங்க் லோன் எடுக்கலாம். அல்லது டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி என்ன செய்யலாம், காசாக்கி கொள்ளலாம். ஓகே. யாரு பிரசாந்த்? ஏன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு காசு தேவை, ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண காசு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இல்லாட்டி எம்ப்ளாயிஸுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் பெரிய ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் உங்களை மாதிரி ஒரு கொக்கோ கோலா இல்லாட்டி ஹேலிஸ் மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், எம்ப்ளாயிஸ் கூட இருப்பாங்க. அப்போ எம்ப்ளாயிஸ் சேலரி கொடுக்க கூட உங்களுக்கு இந்த மந்த்து காசு இல்லைன்னு சொன்னால் இந்த கான்டென்ட் டைம் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஷேர்ஸை இஷ்யூ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காசு கிடைக்கும். அப்போ உடனே அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம். கிளியரா? அப்போ இப்படியான ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கீல் சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கீல் சூப்பர்
இவங்க எல்லாம் காகில்ஸ் எல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள். அந்த டிஸ்கவுண்ட் கார்டு மாதிரி கொடுத்து. நெக்ஸஸ் கார்டு அதுகள் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ Okay. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கீல்ஸல் காகில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸஸ் கார்டு மாதிரி ஒன்று தாராங்க பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லி. இப்போ ஒரு கார்டு எவ்வளோன்னு சொல்றாங்க உங்களுக்கு 300ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ கொட்டைனாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கொட்டைனாவுக்கு கீஸ் இருக்கு. இப்போ கொட்டைனா சுற்றி ஒரு 10 lakhs கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த 10 lakhs கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த கார்டை வாங்குவாங்க. அப்போ ஒரு கார்டு வந்து 300ன்னு சொன்னா அந்த 10 lakhs கஸ்டமர்ஸ் வாங்கினா 30 crores வந்து அவங்களுக்கு ஒரே அடியா இன்கம் வரும். அப்போ உங்களுக்கு எல்லாம் கார்டு இஷ்யூ பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஷார்ட் ரன்னிங்ல அவங்களுக்கு காசு இல்லை. இதே பேங்க்ல போய் லோன் எடுக்கணும்னு சொன்னா 30 crores அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். கிளியரா பரிமளா, பிரசாந்த்? இப்போ நான் Yes, சொல்றேன் sir. உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க பேங்க்ல போயிட்டு 30 crores எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க, கீல்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு 30 crores இப்போ அவசரமா தேவைன்னு சொன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் விடுவாங்க. அப்ப நீங்க 30 crores இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். அது ஆர்கனைசேஷன் நட்டம். அவங்க இன்னும் ஒரு வழியை யூஸ் பண்றாங்க, என்ன நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி. ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒரு கஸ்டமர்ஸுக்கு 300 கார்டுன்னு சொல்லி கொடுப்பான் எங்களுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு. அப்போ கஸ்டமர்ஸுக்கு ஒரு கார்டை 300 கண்டு கொடுத்தோன்னு சொன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்யணும், அந்த கார்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்னு சொன்னாலும் நெக்ஸஸ் பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு சேல்ஸ் டைம்ல வந்து உங்களுக்கு நெக்ஸஸ் ஆஃபர்ல எடுக்கலாம்னு சொல்றாங்க. பட் ரியல் டைம்ல அது இல்லை உண்மை. அவங்களுக்கு இந்த ஷார்ட் டைம்ல காசு தேவைப்படுறபடியா உங்களுக்கு நெக்ஸஸ் கார்டுன்றத ஆஃபர் பண்றாங்க. அப்போ நீங்க 300 சொன்னாலும் நீங்களும் அதை வாங்குறீங்க. ஓகே, வாங்கினோன்னு அப்படி ஒரு 10 லட்சம் கஸ்டமர்ஸ் வாங்கினா 30 crores அவங்களுக்கு டக்குன்னு கலெக்ட் ஆயிடுமா இல்லையா, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒன்றுமே இல்லாம. இப்போ உங்களுக்கு அது விளங்கிச்சு நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி? Yes, sir. துலாக்ஷினி விளங்கிச்சு? Yes, sir. விளங்குச்சு. பிரசாந்த்? ஓ சார். பரிமளா விளங்குதா? Yes, sir. அப்ப அவங்களுக்கு உடனடியா காசு கிடைச்சிடும் 30 crores. அப்ப அதை வச்சு அவங்களோட பிசினஸ் டக்குன்னு ஷார்ட் ரன்ல எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிஸ், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, ஒரு கீல்ஸ் மாதிரி என்ன ஒரு கீல்ஸே போட்டுடலாம். என்ன ஒரு கீல்ஸ் போட உங்களுக்கு 1 கோடி 2 கோடி காணும், மிச்சம் 28 கோடி பேலன்ஸ். அது மாதிரி ஒரு 10 பிரான்ச் செய்திடலாம். அப்ப இது எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம ஒன்றும் இல்லாம கஸ்டமர்ஸ்ட காசை வாங்கி கஸ்டமர்ஸை வச்சு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அவங்களோட ஷார்ட் டேர்முக்கான காசையும் அவங்க டெவலப் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் என்னது, இதுதான் பெஸ்ட் ஃபைனான்ஸ் மேனேஜிங்னு சொல்றது. அப்போ இந்த கார்ட் சிஸ்டத்தை கொண்டு கஸ்டமர் சொல்றாங்க எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களோட டேட்டா பேஸையும் அனாலிசிஸ் பண்றாங்க. நீங்க அடிக்கடி என்னென்ன ப்ராடக்ட்டை இந்த ஆர்கனைசேஷன்ல வாங்குறீங்க, கிளியரா அடிக்கடி என்ன செய்றீங்க, என்ன ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. இப்போ நீங்க டெய்லி ருட்டீன்ல போயிட்டு எந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. இப்போ அனிட்டா போனீங்கன்னு சொன்னா அனிட்டா என்ன வாங்குறீங்க, துலாக்ஷினி போனீங்கன்னா என்ன வாங்குறீங்க, பிரசாந்த் கீல்ஸுக்கு போனீங்கன்னா என்ன வாங்குங்க, பரிமளா என்ன வாங்குங்க. 4 பேர் நெக்ஸஸ் கார்டு வச்சுன்னா உங்களை பற்றி ஒரு டேட்டா பேஸ் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ ஸோ இந்த கொட்டைநாடு சரௌண்டிங்ல இருக்க கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி வந்து என்ன ப்ராடக்டை கூட எடுக்கிறாங்கன்றதை பார்ப்பாங்க. அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், எது கூட எந்த குட்ஸ் வந்து கூட மூவ் ஆகுது இந்த சரௌண்டிங்ல என்ற பார்த்துட்டு அந்த ப்ராடக்டே திருப்பி திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்க கொண்டாந்து. விளங்கிச்சா பிரசாந்த்? பரிமளா விளங்கிச்சா? Yes, sir. அனிதா? Okay. அப்ப ஒரு அடிக்கடி ருட்டீனால ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கான இது என்ன செய்யும், சேல்ஸ் கூடும். சேல்ஸ் கூடிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரெவன்யூ கூடுமா இல்லையா, ப்ராஃபிட் கூடுமா இல்லையா? அப்ப அப்படித்தானே ஆர்கனைசேஷன் சக்சஸ் ஆகுது. கிளியரா? இப்போ உங்களுக்கு கார்டு சிஸ்டம்னு கொடுத்தா நீங்க கார்டை வாங்குறீங்க. அப்ப கார்டை வாங்கினா ஆக்சுவலி அந்த கார்டுக்கு பின்னுக்கு வந்து நீங்களே அந்த பிசினஸுக்கு காசை கொடுத்து அந்த பிசினஸ் நீங்களே டெவலப் பண்ண வச்சு அவங்களே உங்களை வச்சு டெவலப் ஆகுறாங்க. ஓகே, அவங்களே டெவலப் ஆகி அவங்க பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த வித நட்டமும் இல்லை. இதானே அவங்க ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸுக்கு அவங்க எப்படி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு விளங்கிச்சா? ஓகே. Okay, sir. Okay. In the period of the cash budget could show more outgoing than the receipt. This is known as a shortfall or deficit. In this situation, they may unable to pay the wages or pay supplies. This is not a sustainable position, and the organization would have to take the action to avoid or at least to manage the situations. அப்ப மேனேஜ் பண்றது சரி, அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண சரி அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay. Alternatively, the cash budget could show higher receipts than the payment in the period. உங்களுக்கு வந்து நீங்க பே பண்ற அமௌண்ட்லும் பார்க்க உங்களுக்கு ஹையஸ்டா ரிசீப்ஸ் வந்திருக்கு. அதாவது கேஷ் இன்ஃப்ளோ கூடவே இருக்கு, அவுட் ஃப்ளோவிலும் பார்க்க. அதாவது உங்களுக்கு கேஷ் அவுட் ஃப்ளோவிலும் பார்க்க கேஷ் இன்ஃப்ளோ கூடவே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் நோன் ஆஸ் அ சர்ப்ளஸ்.
ஓகே, ஐடென்டிஃபைங் த சர்ப்ளஸ். அப்போ உங்களுக்கு காசு கூடவா ஒரு பிசினஸ்ல இருந்தா என்ன செய்வீங்க? அனிதா சொல்லுங்க. அப்போ உங்கள்ட்ட நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க, உங்களுக்கு வர இன்கம்லும் பார்க்க எக்ஸ்பென்சஸ் குறைவா இருக்கு, அப்ப காசு என்னவா இருக்கு? உங்கள்ட்ட கூடவா இருக்குது. அப்ப என்ன செய்வீங்க அனிதா? இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுவோம். விளையிச்சா? அப்ப என்ன செய்வோம்? நீங்க அதாவது ஆப்ஷன்ஸ்ல என்ன செய்யலாம்? அந்த காசு எடுத்து கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெவன்யூ உங்களுக்கு கூட கிடைக்கிற ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு என்ன செய்யலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு காசு கூடவா இருந்துச்சுன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பேங்க்ல போய் டிபாசிட் பண்ணலாம், ஃபிக்ஸ் டிபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல லாங் டேர்முக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் ஷேர் மார்க்கெட்டை பார்த்து ஷேர் மார்க்கெட்ல எந்த மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ கூடவா இருக்குது, எது உங்களுக்கு கூட ரெவன்யூவை தரும்னு பார்த்து அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். விளையிச்சா? Okay, so identifying the surplus can help an organization to plan its operations. So for example, it may change the timing of purchase or use the surplus of one period to problem and or relatively shortfall in another period. அப்போ ஒரு பீரியட்ல வர சர்ப்ளஸை வச்சு உங்களுக்கு எந்த பீரியட் ஷார்ட்ஃபால் வர போதோ அந்த பீரியட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். சர்ப்ளஸ் கேன் ஆல்சோ ஆஃபர் த ஆர்கனைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பிள்ளைச்சா? அப்போ ஆர்கனைசேஷன் என்ன செய்யலாம்? அதுக்கான சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வர பீரியட்டை நாங்கள் நல்லா ஃபைன் பண்ணி வச்சு அந்த பீரியட்ல அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிள்ளைச்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இட் மீ த டைமிங் ஆஃப் பர்ச்சேஸ் ஓர் த யூஸ் ஆஃப் த சர்ப்ளஸ் இன் த ஒன் பீரியட் டு ப்ராப்ளம் இன் another period. Surplus can also offer the organization opportunities for the investment. The use of forecast to modify the actions so that potential threats are avoided or opportunities exploited is known as a feed forward control. Okay, அப்ப feed forward control ன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா feedback control ன்னு சொல்லி இருக்குது, feed forward control ன்னு இருக்குது. அது எங்களுக்கு முன்னுக்கு வரப்போற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மினிமைஸ் பண்றது, அல்லது அதுல இருந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னு சொன்னா அது சொல்லுவோம் என்னது? ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை வரப்போது தெரிஞ்சுன்னு சொன்னா இப்பயே பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா முன்னுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நாங்கள் ரிடியூஸ் பண்ணலாம், ஓரல்ஸ் என்ன செய்யலாம்? அதை என்ன செய்யலாம்? அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அதைத்தான் சொல்றோம் என்ன ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்ன்றாங்க. த யூஸ் ஆஃப் forecast to modify the actions so that potential threats are avoided or opportunities exploited is known as a feed forward control. அதாவது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காசு கூட வேற இருக்குன்னு சொன்னிச்சுன்னு சொன்னா அதை வச்சு என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல இன்னும் ஒரு பீரியட்ல வர ஷார்ட் ஃபாலை வந்து அவாய்ட் பண்ணலாம். அது அப்படி செய்யலாம் ஃபீட் ஃபார்வர்ட். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போன்னு தெரிஞ்சுட்டா அதை அவாய்ட் பண்றதுக்கு இப்பயே முடிவு செய்யுது. அது ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் தான். ஃபீட்பேக் கண்ட்ரோல்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் வந்தா பிறகு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். பிள்ளைச்சா? ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்தா பிறகு தான் நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து சொன்னோம்னா அது ஃபீட்பேக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எல்லாம் நடந்து முடிஞ்சா பிறகு இப்போ நான் பார்த்தோம் ப்ராஜெக்ட் அப்ரைசல் பார்த்தோம்னா ரிவ்யூ ப்ராசஸ் என்ன நடக்கும்? ப்ராஜெக்ட் முடிஞ்சா அப்புறம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு நடந்த அப்புறம் செய்து பிரயோசனம் இல்லை, அதுக்கு முன்னுக்கு செய்யணும். கிளியரா அனிதா? துஷாந்தன்? பரிமளா? Yes, sir. துலாக்ஷினி? ஓகே Okay, sir. ஓகே. அப்ப இதுதான் கேஷ் பட்ஜெட்னா ஒரு மெயின் ஐடியா கான்செப்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் சொல்லிருக்காங்க. There are four possible cash positions that could arise on the short term deficit. அப்ப ஷார்ட் டேர்ம் டெபிசிட் வந்துச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்? வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம். ஓகே, அடுத்த ரிடியூஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிஸ். அப்ப ரிசீவபிள்ஸ் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு காசு தர வேண்டிய ஆக்கள், நீங்க கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருப்பீங்க, அப்ப உங்களுக்கு காசு தர வேண்டிய ஆக்கள் தான் சொல்லுவோம் என்னது ரிசீவபிள்ஸ் சொல்லுவோம். அப்ப அவைக்கு நீங்க டிஸ்கவுண்ட்ஸ்களை கொடுத்து அவையிலிருந்து காசை குயிக்கா கலெக்ட் பண்ணணும். ஓகே, அப்ப அப்படி ஒரு ஆக்ஷன் செய்யலாம். விளையிச்சா? இப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல காசு தேவைன்னு சொன்னா வந்து பேங்க்ல போய் ஓவர் டிராஃப்ட் எடுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா ரிசீவபிள்ஸ் இருப்பாங்களா இல்லைனா கிரெடிட்டுக்கு ஒரு ஆளுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம், அவையில் காசு தர வேண்டி இருக்கும். அப்போ அந்த காசு தர வேண்டிய ஆக்கள் வித்தின் 1 இயர்க்குள்ள தர வேண்டிய ஆக்களை தான் சொல்லுவோம் என்னது ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அவைக்கு என்ன சொல்லுவோம்? டிஸ்கவுண்டை கொடுப்போம். இப்போ நீ ஒரு ஆள் 50 lakhs ஒரு ஆள் வந்து 5 lakhs தர வேண்டி இருக்குன்னு சொன்னா நாங்கள் சொல்றோம் இப்போ எங்களுக்கு அவசரமா காசு தர வேண்டி இருக்குது ஒரு ஆள். அப்போ நான் சொல்றேன்
நீங்க இந்த மந்த்துக்குள்ள தந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்னு சொன்னா அவர் டக்குனு குயிக்கா தர பாப்பாரா இல்லையா? என்ன எங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல காசு தேவை. அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்ப ரிசீவபிள்ஸும் உங்களுக்கு அட் த சேம் டைம் இருக்க ஒரு 5 lakhs. அப்ப எங்களுக்கு ஒரு 5 lakhsக்கு இப்போ இமீடியட்டா காசு தேவைப்படுதுன்னு சொன்னா அப்ப நாங்க அந்த ரிசீவபிள்ஸ்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? 10% நான் டிஸ்கவுண்ட் தரேன். இப்போ நீங்க இந்த ஒன் வீக் அல்லது வித்தின் 1 மந்த்க்குள்ள பே பண்ண அப்ப சம்டைம்ஸ் யோசிப்பேன் 10% எனக்கு 50% 50,000 எனக்கு லாபம். ஸோ நான் இந்த பீரியடுக்குள்ள செலுத்தினா பரவாயில்ல நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ ஓகே நான் 5 லட்சம் செலுத்துறேன் பார்க்க 4,50,000 கொடுத்தேன்னு சொன்ன ஆர்கனைசேஷனுக்கு அவருக்கும் லாபம் எனக்கும் இந்த சிச்சுவேஷனை நான் மேனேஜ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். கிளியரா? அப்போ என்ன செய்யலாம்? அரேஞ்ச் த பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரிடியூஸ் த ட்ரேட், ரிடியூஸ் த ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரிஸ். அப்போ என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ரிசீவபிள்ஸை கலெக்ட் பண்ணுறது, அடுத்த இன்வென்ட்ரிஸை சேல்ஸ் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வென்ட்ரிஸ் நான் படிப்பேன் பிடிஎம்ல நான் சொல்லி தருவேன். இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னு சொல்லி இருக்குது. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இஓக்யூ அவங்களெல்லாம் பார்ப்போம். ஓகே அதெல்லாம் பார்க்குற நேரம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு. எத்தனை நாள் நான் ஒரு இதை சேல்ஸ் பண்ணணும், ரேஷியோஸ்லாம் பின்னுக்கு வருது. ஓகே அதெல்லாம் பார்ப்போம். ஓகே அடுத்த வந்து என்ன செய்யலாம்? இன்வென்ட்ரிஸை வந்து என்ன செய்யலாம்? இன்வென்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா குயிக்காக சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரொமோஷன்ஸ் ஆஃபர்ஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டா கம்பெனி வச்சிருக்கீங்க சொன்னால் பாட்டா கம்பெனியில் என்ன செய்யலாம்? ஆஃபர்ஸ் போடுவாங்க, கூட ஆஃபர்ஸ் போடுறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்க கீழ்ஸில் போனீங்கன்னா ஆஃபர்ஸ் போடுறாங்கன்ற என்னென்ன மீனிங்னு சொன்னால் கூட இன்வென்ட்ரிஸாகவே இருக்குது சேல்ஸ் ஆகாட்டி. அப்போ கூட சேல்ஸ் ஆகாத ஐட்டத்துக்கு தான் என்ன செய்வாங்கன்னா ஹை பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கு என்ன செய்வாங்க? லோ பர்சன்டேஜ்லாம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கிளியரா? இது விளங்குது உங்களுக்கு நான் சொல்றது? அனிதா, திலாக்ஷினி, பிரசாந்த், பிரசாந்த், பரிமளா விளங்குதா? எஸ் சார். ஓகே அப்ப என்ன செய்யலாம்? நீங்க குயிக்கா வந்து என்ன செய்யலாம்? இப்போ நீங்க கீழ்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா கீழ்ஸ்ல இருக்க இன்வென்ட்ரிஸ் ஐட்டம் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரிஸ் அவங்க என்ன செய்வாங்க? ஆஃபர்ஸ் போடுறாங்க. என்ன மீனிங்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட்ல ஹை பர்சன்டேஜ்ல ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே சேல்ஸே ஆகுது இல்லை. அப்போ சேல்ஸ் ஆக வைக்கிறது தான் என்ன செய்யறாங்க? ஆஃபர் போடுறாங்க. ஏன்டா அவங்களுக்கு கேஷ் ஷார்ட் ஃபால்ல தேவைப்படுது. அப்போ காசு தேவைப்படுதுனால நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கூட இப்போ நீங்கள் யோசிக்கலாம். இப்போ கீழ்ஸில் போனீங்கன்னா இந்த முறை எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கடா என்ன மீனிங்கண்டா ஒன்று அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவசரமாக காசு தேவைப்படுது. இன்னொரு விஷயம் அந்த ப்ராடக்ட் ஒரு இது ப்ராடக்ட்டுக்கு ஹை பர்சன்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் சேல்ஸே ஆகாதுன்னு சொல்லி யாருமே எடுக்கிறாங்க இல்லை. சரி கூட ப்ரைஸ் வச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்தா யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த பேயபிள்ஸ் டைம்ஸ். அப்போ பேயபிள்ஸ் எங்களுக்கு ஒரு ஆள் காசு நாங்கள் ஒரு ஆள் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அவருக்கான டைமை கூட்டுறது. விளையாச்சா? அப்போ ஷார்ட் டேர்ம் டெபிசிட்டை குறைக்கணும்னு சொன்னால் நான் ஒரு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். 2 லட்சம் வந்து இப்போதைக்கு இந்த மந்த் எனக்கு தரையிலாது ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தாரேன் என்று சொன்னேன்னு இந்த ஷார்ட் டேர்ம் பிரச்சனை குறைஞ்சிடுமா இல்லையா டெபிசிட்? எப்போ என்னால் இப்போ மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு விளங்குதா? அப்போ நான் ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பேயபிள்ஸுக்கு நான் காசு கொடுக்க வேண்டியிருக்கேன். அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகிறது என்ன செய்யணும்? நீங்கள் குறைக்கணும். கேஷ் இன்ஃப்ளோ ஆகிறது என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ ஷார்ட் டேர்ம் டெபிசிட்னு சொன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு டெபிசிட் வருதுன்னு சொன்னா அதை அப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்டா கேஷ் இன்ஃப்ளோவை கூட்டுற மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகிற நடவடிக்கை என்ன செய்யணும்? குறைக்கணும். அப்படி செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படி மேற்கொள்ளணும். ஓகே நான் சொல்றேன். அடுத்த லாங் டேர்ம் டெபிசிட். உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு டெபிசிட் ஒன்று வருது. கேஷ் பட்ஜெட்ல லாங் டேர்ம்ல டெபிசிட் வருதுன்னா என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ். என்ன செய்யலாம்? வெஞ்சர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ் அதெல்லாம் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் எடுக்கலாம் பேங்க்ல போயிட்டு. அல்லது ஷேர் கேபிட்டல் உங்களுக்கு லாங் டேர்முக்கான காசு தேவைன்னு சொன்னா ஷேர் கேபிட்டல்ல இஷ்யூ பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பிஎல்சி கம்பெனிகள் என்ன செய்யணும்? ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி காசாக்கி கொள்ளும். இப்போ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிச்சுன்னா ஷேர்ஸ் யார் வாங்குவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குவாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களை மாதிரி பப்ளிக்ஸ் வாங்கினா அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கிட்டு ஆர்கனைசேஷனுக்கு காசை பே பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணும். அப்போ ஷேர்ஸை இஷ்யூ பண்றது. ஓகே கிளியரா? அப்போ லாங் டேர்ம்ல ஒரு டெபிசிட் வருதுன்னு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா ரைஸ் அ லாங் டேர்ம் ஃபைனான்ஸ் சச் ஆஸ் அ லாங் டேர்ம் லோன் கேபிட்டல் ஓ ஷேர் கேபிட்டல். அடுத்து ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸ். உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு சர்ப்ளஸ் இருக்குன்னு சொன்னா சர்ப்ளஸ் என்னது? உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவும் பார்க்க இன்ஃப்ளோ கூடவே இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஷரி பில்ஸ்ல போகலாம்.
increase the receivables and inventories to boost the sales. அப்ப ரிசீவபிள்ஸ் கூட கிரெடிட்டுக்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கூட காசு இருக்கு தானே. அப்ப இப்ப உங்களுக்கு காசு அவசரமா தேவையில்லை. தேவையில்லைன்னு சொன்னா நீங்க கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எப்ப வந்தாலும் நீங்க காசு தாங்க, பரவாயில்ல. என்கிட்ட இப்ப காசு கூட இருக்குது, எனக்கு இப்போதே காசு தேவையில்லை, பட் அதால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்க்ரீஸ் த ரிசீவபிள்ஸ். அப்போ இன்க்ரீஸ் ரிசீவபிள்ஸ் என்ன, கிரெடிட்டுக்கு சேல்ஸை கூட்டுறது. ஓகே, இன்வென்ட்ரிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை கூட்டுறது. ஓகே, அப்போ இன்வென்ட்ரி அப்போ என்னன்னு சொன்னா இன்வென்ட்ரிஸ்ல ஏன் கூட்டுறோம்னு சொன்னா, இன்வென்ட்ரிஸ் குறைவா இருக்க நேரம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா கூட நேரம் அதை வித்தீங்கன்னா உங்களுக்கு கூட காசு கிடைக்கும். ஓகே, பே த சப்ளைஸ் ஏர்லி டு obtain the discount. அப்போ ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு சர்ப்ளஸ் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யலாம், பே சப்ளைஸ்க்கு பே பண்ணலாம். யாருக்கெல்லாம் காசு கொடுக்க இருக்கோ அவைக்கெல்லாம் பே பண்ணி முடிச்சிடுறது. கிளியரா? அப்போ அப்படி செய்யலாம். அடுத்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு சர்ப்ளஸ் இருக்கு, இப்போ உங்களுக்கு காசு கூடவா இருக்கு, நீண்ட காலமாக உங்களோட காசு கூட இருக்குன்னு சொன்னா பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, ஏன் ஒரு புது பிஸ்னஸ் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஐடிஎம் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்கள்கிட்ட கூட காசு இருந்துச்சுன்னா கணக்கு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு போவோம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஒரு டைவர்சிஃபை த ஆப்ரேஷன்ஸ். இப்போ கொழும்புல மட்டும் இல்லாமல் கேண்டி, நுவரேலியா அப்படின்னு சொல்லி எங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஐலண்ட் வைஸ் எங்களோட பிராண்டை கொண்டு போகிறது. ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஓகே, எக்ஸ்பேண்ட் அண்ட் டைவர்சிஃபை த ஆப்ரேஷன்ஸ் ஓ ரீப்ளேஸ் ஓ அப்டேட் த நான் கரண்ட் அசட்ஸ். அப்போ என்ன செய்யணும், ஒரு லாங் டேர்மாக காசு கூட இருக்குன்னு சொன்னால் நான் கரண்ட் அசட்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன செய்யலாம், காசு கூட இருந்துச்சு இந்த ஐடிஎம்ல எல்லா பிசியுமே i7 மாற்றி விடுறது. ஓகே, நான் கரண்ட் அல்லது எல்லாமே நல்ல ஃபர்னிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் ஓ டைவர்சிஃபை த ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஓ அப்டேட் த நான் கரண்ட் அசட்ஸ். இது கிளியராக உங்களுக்கு விளங்கிச்சா? அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரெண்டு விதமான டெபிசிட் வரலாம், ஒன்று ஷார்ட் டேர்ம் டெபிசிட், லாங் டேர்ம் டெபிசிட். அதே மாதிரி சர்ப்ளஸ் வரலாம், ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸ், லாங் டேர்ம் சர்ப்ளஸஸ். இது விளங்கிச்சா உங்களுக்கு? Okay. Yes, sir. Prashant? The last thing விளங்கிச்சா அனிதா? Yes, sir. Clear. ஓகே, கிளியர். ஓகே, அப்போ இதுகளை தான் அதில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுகள் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸில் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சப்ஜெக்ட்லையும் இதே தான் திருப்பி வரப்போகுது. இப்போ நாங்கள் படித்த எம்எஃப்ஆரில் படித்ததுக்கு தான் திருப்பியும் வரும், பட் நான் அதில் கணக்கெல்லாம் செய்வேன். ஓகே, ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட் செய்யுங்கன்னு சொன்னேன். ஓகே, தென் ப்ரிப்பேரிங் த கேஷ் பட்ஜெட். அப்போ ஸோ இதோட இந்த கேஷ் பட்ஜெட்னு ப்ரிப்பரேஷனை சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கேஷ் பட்ஜெட்டை பார்ப்போம், அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு. ஓகே, ஸோ கேஷ் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூ பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது வென் ப்ரிப்பேரிங் த கேஷ் பட்ஜெட்ஸ். ஸோ கேஷ் பட்ஜெட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்மட்ன்றது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் பட்ஜெட் ஃபார்மட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூனிக் ஃபார்மட் இல்லை. So the format for the cash budget, there is no definitive format which should be used for the cash budgets. However, whichever format you decide to use, it should be include the following. என்ன சொன்னா cash பட்ஜெட்டுக்கு வந்து இதுதான் ஃபார்மட். இப்போ அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ் செய்யறதுக்கு இதான் ஃபார்மட் இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சைட் போனீங்கன்னு சொன்னா எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுக்குமே ஃபார்மட் இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் விரும்பின ஸ்டைல்ல செய்யலாம். ஓகே, இப்போ கேஷ் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்னல் பர்பஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பர்பஸ்களை செய்கிறதா என்னது கேஷ் பட்ஜெட்ஸ். ஓ கிளியர் டிஸ்டிங்ஷிவ் பிட்வீன் த கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் த பேமெண்ட்ஸ் ஃபார் ஈச் பீரியட் அண்ட் சப் டோட்டல் கிளியர்லி ஷோன் ஃபார் ஈச். So figure of net cash flows for each period. This makes the cash budget easier to prepare and use. In practice, managers find the figures for the net cash flow help to draw the attention to the cash flow implications of their actions during the period. அப்ப net cash flow வச்சு அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஷார்ட் ஃபால் இருக்கா அல்லது சர்ப்ளஸ் இருக்கான்னு சொல்லி. ஓகே, அண்ட் க்ளோசிங் த பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஃபார் ஈச் பீரியட். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் தெரியணும், அவுட் ஃப்ளோஸ் தெரியணும். என்னென்ன கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்குது, கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் என்ன நெக்ஸ்ட் பீரியடுக்கு இருக்குது. அடுத்து வந்து உங்களோட கேஷ் நெட் கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். த க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் ஃபார் ஈச் பீரியட் என்னென்ன ஒவ்வொரு பீரியட்ல என்னென்னன்ற நீங்க ஃபைண்ட் பண்ணணும். த க்ளோசிங் பேலன்ஸ் ஃபார் ஈச் பீரியட் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பீரியட். அதாவது இப்போ ஒரு ஜூன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மந்த்னா மே மந்த், அப்போ மே மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ் தான் ஜூனுக்கான ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கு. ஜூனுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் தான்
ஜூலைக்கான ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கு. இது கிளியரா இப்ப நான் சொல்றது? அப்ப இதுகள் கேஷ் பட்ஜெட்ல நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இது தியரி, கணக்கா பார்த்து தான் இதுகள் விளங்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ் பட்ஜெட் செய்யற நேரம் டிப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம். டிப்ரிசியேஷன் பெருமானத்தை ஒன்று சொல்லுவோம். அப்ப டிப்ரிசியேஷன் என்ன, இது நான் கேஷ் ஐட்டம்ஸ். கேஷ் பட்ஜெட் செய்யற நேரம் நான் கேஷ் ஐட்டம்ஸ் என்ன செய்ய மாட்டோம், இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, நான் கேஷ் ஐட்டம்டா டிப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், அப்ப இதுகள் எல்லாத்தையும் வந்து கேஷ் பட்ஜெட்டுக்குள்ள கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் மட்டும் தான் என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். டு ரிமெம்பர் தட் த டிப்ரிசியேஷன் இஸ் நாட் அ cash flow. It may be included in your data for overheads and must therefore should be excluded before the overheads are inserted into the cash budgets. அப்போ overheads வந்திருப்பாங்க, அதுக்குள்ள டிப்ரிசியேஷனும் இன்க்ளூட் பண்ணிருக்கோன்னு சொன்னா அதை கழிச்சிட்டு தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கேஷை மட்டும் எடுத்து போடுவோம். இப்போ ஓவர்ஹெட்ஸ் வந்து 5 lakhs தராங்க, அதுல டிப்ரிசியேஷன் 50,000 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த 5 lakhsல இருந்து 50,000 டிடக்ட் பண்ணிட்டு 4,50,000 தான் என்ன செய்வோம், கேஷா கன்சிடர் பண்ணி கேஷ் பட்ஜெட்ல எடுப்போம். விளையிச்சா எல்லாரும்? விளையிச்சா Yes, sir. அனிதா விளையிச்சா? துலாக்ஷினி விளையிச்சா? Yes, sir. Okay. Yes, sir. பரிமளா விளையிச்சா? Yes, sir. ஓகே, ஒன்லி கேஷ் ஃப்ளோஸா இன்க்ளூடட் இந்த கேஷ் பட். இப்போ உங்களுக்கு டெப்டர்ஸ் தராங்க, டெப்டர்ஸ் தந்துருந்தாங்கண்டா, டெப்டர்ஸ்ன்ற யாரு, கடன் பட்டோர் ஆர்கனைசேஷன், கடன் காசு தர வேண்டிய ஆளு தான் சொல்லுவேன், கடன் பட்டோர். அப்ப டெப்டர்ஸ்ல பேட் டெப்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லி இருந்தா நீங்க பேட் டெப்ட்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, பேட் டெப்ட்ஸ் என்ன, அறவிட முடியாத கடன். ஓகே, அப்ப அதுல கழிச்சிட்டு தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஒன்லி த கேஷ் ஃப்ளோஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த கேஷ் பட்ஜெட். அது இல்லைங்கன்னா ஓகே. ஓகே, இந்த தியரிஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா அலவன்ஸ் மஸ்ட் பி மேட் ஃபார் பேட் ஓ டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இப்போ அலவன்ஸ் ஏதாவது செய்திருந்தாங்கடா, பேட் டெப்ட்ஸ் வில் பி நெவர் பி ரிசீவ். இப்போ நான் சொன்ன மாதிரி பேட் டெப்ட்ஸ் வந்து வில் நெவர் பி ரிசீவ் அண்ட் டவுட்ஃபுல் மே நாட் பி ரிசீவ். இருந்துட்டு ரிசீவ் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். வென் யூ ஆர் ஃபோர்காஸ்டிங் த கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த கஸ்டமர், you must to remember to adjust for these items. இப்போ பேட் டெப்ட்ஸ் சொன்னா நாங்க எடுக்க கூடாது. டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் சொன்னா என்ன, டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, ஐய கடன் சொல்லி படிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் கிடைக்கலாம், இல்லாட்டி கிடைக்காம விடலாம். கிடைக்கலாம்னு சொன்னா நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம், கிடைக்காதுன்னு சொன்னா இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, so the bad debts will never be received and the doubtful debts may not be received. When you are forecasting the cash receipts from the customer, you must remember to adjust these items. Okay, then final பாத்தீங்கன்னா cash flows, only cash flows மட்டும் include other cash flows. Cash flows does not reflect the sales revenue and the production cost, but all the movements of the cash including the cash flows. ஓகே, அப்போ கேஷ் ஃப்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது கன்சிடர் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்குள்ள வர ப்ரொடக்ஷன்ஸ் கேஷ் ஃப்ளோஸ், அடுத்த நான் ப்ரொடக்ஷன் கேஷ் ஃப்ளோஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா கேஷ் பட்ஜெட்டை நாங்கள் செய்யலாம். ஓகே, அப்போ இவ்வளோ தான் கேஷ் பட்ஜெட் செய்கிறேன். இந்த கேஷ் பட்ஜெட் டஸ் நாட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் சேல்ஸ் ரெவன்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட், பட் ஆல் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கேஷ் including cash flows for financial items such as inflows from the sales of shares, grants received. நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோஸ் மூலம் கிடைக்குதோ, இன்ஃப்ளோ ஆகுதோ, அது எல்லாத்தையுமே கேஷ் பட்ஜெட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி கேஷ் அவுட் ஃப்ளோஸ் என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், இதுக்குள்ள போடணும், என்னென்னலாம் அவுட் ஃப்ளோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சா. ஸோ அண்ட் அவுட் ஃப்ளோ Connection problem, friends. PC off. I think so. Until sir come, please study. ஓகே. ஹலோ கேக்குதா? Yes, sir.
Yes sir கேக்குது. ஓகே ஓகே இவ்வளவு தான் இப்போ கேஷ் ஃப்ளோ கேஷ் பட்ஜெட். ஓகே அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். ஓகே மிச்சமாக இருக்க மிச்ச அதர் பட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே ஓகே சார். சார் டெட்லைன் போட்டாச்சு சார். என்னத்துக்கு? ஆல் அசைன்மெண்ட்ஸுக்கும் மே 30th முன்னுக்கு ஓகே நான் மற்ற எந்த சப்ஜெக்ட் நான் கதைக்கிறேன். ஓகே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் செய்யுங்க. ஓகே நான் எந்த சப்ஜெக்ட் யா சொல்லுங்கள். பிடிஎம் நோட்ஸ் அனுப்புனது மூட்ல தானே சார்? அது நாங்க எடுத்துட்டோம். எம்எஃப்ஆர்டி நோட்ஸ் மூட்ல நீங்க அப்லோட் பண்ணது மெயில்ல அனுப்பிடலாதா சார்? நான் அனுப்பிடுறேன். இப்போ இதில் போடுவோம் 365 லாகின் இப்போ தருவார் உங்களுக்கு. யார்? நிஷாந்தன். எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன மூடுலேருந்து இங்கே எல்லாமே இப்போ 365க்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே அப்போ அதில் வார நேரம் அப்போ அதில் எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் எல்லா மெட்டீரியல்ஸும். ஓகே ஓகே உங்களுக்கு நிஷாந்தன் சார்ட்டேருந்து நீங்கள் எல்லா லாகின்ஸையும் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த தருவார் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே எல்லாம் இனி அதெல்லாம் அப்லோட் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஜூமில் அசைன்மெண்ட்ஸும் அதுலயா சார்? யா அவர் மெசேஜ் போட்டிருக்காரு. அவரோட மெயிலுக்கு இப்போதைக்கு அவரோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க. மிச்சம் இல்லை அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார் ஒரு டேட் வந்து. ஓகே அதுக்கு பிறகு மெட்டீரியல்லாம் அதில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே 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 thank you. Okay, thank you sir. Bye sir. God bless you. Okay sir. Bye sir. Bye bye. Bye bye. Bye friends. Bye bye. 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 Bye.